முருகருக்கும் சிவராத்திரிக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா சார்? மகா சிவராத்திரி வந்து சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது, முருகருக்கும். ஏனால் எப்படி திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் வந்து சிவபெருமானுக்கு கிடையாது, முருகருக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு புராதன கால வரலாற்று உண்டு. நான் என்ன சொல்லுவேன்னா, சிவன் வேற முருகர் வேற கிடையாது, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். நீங்க சிவபெருமான் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, சிவபெருமானுக்கு ஆதியும் கிடையாது, அந்தம் கிடையாது, தோற்றமும் கிடையாது, மரமும் கிடையாது. அந்த சிவபெருமான்ட்ட இருந்து உருவான ஒரு முருகர்ன்றதுனால ரெண்டு பேருமே பிரிச்சு பார்க்க முடியாது. நீங்க பாம்பன் சுவாமிகள் எழுதின முதல் பாடல் இருக்குல்ல, அவர் முருகனுக்காக 13 வயசுல ஒரு பாடல் எழுதுறாரு. அதுலயே என்ன சொல்றாரு, முருக சிவன் ஒரு வார்த்தை சொல்றாரு. நல்லா கேட்டுங்க, சிவமுருகன் சொல்ல முருக சிவன். ஏன்னா சிவபெருமானே கந்தபுராணத்துல சொல்றாரு, இன்னிலும் உயர்ந்தவன் நீ அப்படின்னு தான் சொல்றாரு. மத்த எந்த நாளையும் ஒருத்தர் வழிபாடு பண்ணல, எந்த தெய்வத்தையும் கும்பிடல அப்படின்னு கூட இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிச்சு இறைவனை வழிபட்டா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும், அவனோட ஊழ்வினை கருமவினை மாறுன்றது நம்பிக்கை தானே. இது பெரிய உண்மையும் கூட. எப்படி சிவன் கோயிலில் சிவபெருமானுக்கு 4 கால பூஜை நடக்குமோ அதே மாதிரி பாணிமலை நடக்குது. சோ இது ஒரு வார்த்தை போதும். நீங்க முருகர் வேற சிவன் வேற கிடையாதுன்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும். சரி, பழனியில மட்டும் தான் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருத்தணியில மகா சிவராத்திரி அன்னைக்கு 1008 சங்காபிஷேகம் பண்றாங்க. திருச்செந்தூர்ல இதே மாதிரி 4 கால பூஜை நடந்து நைட் நட திறந்திருக்கும் முருகர் கோயில். மலேசியா 10 மலையிலும் இதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு முருகர் வழிபாடு நடந்திருக்கு. இது எல்லாமே இறைவன் சொல்லாம தெய்வ சக்தி நடத்தாம நடத்தவே முடியாது. சிவபெருமான் அரூபமா இருக்காரு, உருவமா இருக்காரு, எங்கும் நிறைந்து இருக்காரு. ஆனா அவர் ஒரு வடிவா மாறினது வந்து இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் சொல்றாங்க. லிங்கமா இருந்தா சிவபெருமான், உருவமா இருந்தா முருகர். இதுதான் நான் முருகர் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச